எல்லாரும் நம்முடைய வேதத்தை கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புவோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற சத்திய வசனங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க போகிறோம். மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இணைந்து வாசிப்போம். நமக்கு எதிராக கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் அதை அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். மறுபடியும் எல்லாரும் இணைந்து சத்தமாய் நாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய வாயினால் வாசிப்போம். நமக்கு எதிராகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு இந்த இடத்தில் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்பதை நான் இன்றைக்கு உங்களோடு ஆண்டவருடைய வெற்றியின் அனுபவத்தை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த நாட்கள் சிலுவை தியான நாட்களாக இருப்பதினாலே ஒவ்வொரு நாளும் சிலுவையை குறித்து போதனைகள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தை சிலுவையில் வெற்றி சிறந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலுவையில் வெற்றி சிறந்தார். யாரு? இயேசுநாதர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இப்ப என்னுடைய கேள்வி, சிலுவையில் எல்லா மனுக்குலத்துக்காக அவர் வெற்றி சிறக்க முடியுமானால் வெற்றி சிறந்த அதே கிறிஸ்து இயேசு என்னிலும் வெற்றி சிறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெற்றி சிறந்தவர் உங்களிலும் என்னிலும் வெற்றி சிறக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தேவன் எதை செய்தாலும் அது நின்று வேடிக்கை பார்க்கிற ஒன்றாயிராமல் நின்று அண்ணாந்து பார்த்து வேடிக்கை பார்த்தாலும் அந்த பார்க்கக்கூடிய காட்சி நம்மை பிரமிப்படைய வைத்து அதை நம்முடைய வாழ்க்கைக்குரியதாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசையும் விருப்பத்தையும் ஆண்டவர் செய்யும் காரியத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். நல்ல கவனிங்கள், சிலுவையில் ஆண்டவர் வெற்றி சிறந்தார், யாருமே அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த காலைவெளியில் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி சிறக்கிறாரா என்கிற கேள்விக்கு அவர் வெற்றி சிறந்தது போல நான் வெற்றி சிறக்க அவர் என்ன செய்திருக்கிறார், எப்படி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார், நாம் எப்படி வெற்றி சிறக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த 3 மாதங்கள் தோல்விகள் இருந்திருக்கலாம், நஷ்டங்கள் இருந்திருக்கலாம், பலவிதமான நெருக்கங்கள் நமக்கு வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் நம்மை வெற்றி சிறக்கிற ஒரு மாதமாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஏதோ நியூ அக்கவுண்டிங் இயர்னால பாஸ்ட் ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்றாருன்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. அப்படி இல்லை. நியூ அக்கவுண்டிங் இயர்ல மட்டும் நம்ம அக்கௌண்ட் மாறிட போதா என்ன? எப்போ இருக்கிற போல தான் இருக்க போகுது நம்ம அக்கௌண்ட். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வெற்றியின் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக நாம் கவனிக்க வேண்டிய சில உண்மையான சத்தியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. பாருங்க, சிலுவையை குறித்து நாம் பேசும்போது சிலுவை ஒரு பாடு நிறைந்த ஒரு இடம், வேதனை நிறைந்த இடம், பாரம் நிறைந்த இடம், சுயத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இடம். சிலுவை என்று சொல்லும் போது மரணத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு இடம். இப்படிப்பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் மரணத்தையும் காண்பிக்கக்கூடிய அந்த சிலுவையிலும் சிலுவை ஒரு வெற்றி சின்னமாக கூட ஆண்டவர் இயேசு நமக்கு காட்டுகிறார். நல்லா கவனிங்கள், சிலுவை ஒரு வெற்றியின் அடையாளமாய் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எல்லா இடத்திலும் சிலுவை உயர்த்தப்பட்டு வைத்திருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சவுத் சைட்ல இருக்கிற நம்முடைய கிறிஸ்தவ ஆலயத்தெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்க உயர்ந்து இருக்கக்கூடிய ஒண்ணுன்னா அது சிலுவை தான். ஏன் இன்னைக்கு சிலுவை உயர்த்தப்பட்டதா இருக்குதுன்னு சொன்னா, இயேசு என்றைக்கு அந்த சிலுவையை சுமந்தாரோ அன்றைக்கே அது எல்லா மனிதருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வெற்றி சின்னமாய் ஒரு வெற்றியின் அடையாளமாய் அதை ஆண்டவர் மாற்றுகிறார்.
சிலுவையின் தண்டனை மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நல்ல கவனிங்கள். ரோமர் அரசாட்சி செய்யும் போது இந்த ரோமன் எம்பையர்ஸ் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சிலுவையின் மரணம். அவர்கள் அதை எதற்காக நியமித்தார்கள் என்று சொன்னால், ஒரு குற்றவாளியை துடித்து சாகடிக்க வேண்டும் என்பதற்காக. அதை பார்க்கிறவர்கள் ஒருவரும் அந்த குற்றத்தை தங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டார்கள் என்பதற்காக அந்த தண்டனையை கொண்டு வந்தார்கள். தேச துரோகம் பண்ணுகிறவர்கள், the one who bring dishonor to his nation, தன் நாட்டுக்கு இழிவையும் அவமானத்தையும் கொண்டு வருகிறவனை என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில் தூக்கி அறைவார்கள். சிலுவையின் மரணம் எளிதாய் நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. சிலுவையில் ஒரு மனிதனை அறைகிறார்கள், சிலுவையில் அவன் தண்டிக்கப்படுகிறான் என்று சொன்னால் துடித்து ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், சிலர் நாட்கள், சிலருக்கு வாரக்கணக்காகலாம். துடித்து சாகக்கூடிய, ஒரு சித்திரவதம் பண்ணக்கூடிய ஒரு இடம், யாரும் நோக்கி பார்க்க கூடாத ஒரு இடம், எல்லாருடைய பார்வையிலும் சிலுவை அருவருக்கப்பட்ட ஒரு இடமாய், ஒரு காட்சியாய் இருந்த அதே சிலுவையில் இயேசு போன போது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் தான் விமோச்சனம் உண்டாகிறதை காட்டக்கூடிய ஒரு அடையாளமாய் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை மாற்றி வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். சிலுவை நாட்களில் சிலுவையை குறித்த மேன்மைகளை அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் எப்படி மேன்மையா இருக்கலாம், வாழ்வில் எப்படி உயரலாம், நம்முடைய இக்கட்டிலிருந்து நாம் தேவன் வைத்திருக்கும் தப்பி செல்லும் வழியில் நாம் தேவ வெளிச்சத்தோடு, தேவ சமாதானத்தோடு, தேவ ஆசீர்வாதத்தோடு நிறைவாய் நாம் எப்படி வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அநேகர் நாம் என்ன விரும்புகிறோம், வெற்றியா இருக்கணும் விரும்புகிறோம். கரெக்ட் தான், அது எல்லாருடைய விருப்பம் தான், அது தவறல்ல விருப்பம். ஆனால் தேவன் எப்படி நம்மளை வெற்றி சிறக்க பண்ண முடியும் என்பதை அறிந்து கொள்ளாமல் நான் வெற்றியா இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் நான் என் வாழ்க்கையை வெற்றி உள்ளதாய் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்ப இன்றைய ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இந்த சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்த கிறிஸ்து நான் எப்படி வெற்றி சிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3 காரியம் ரொம்ப முக்கியம். இந்த சிலுவையின் மூலமா என்ன செய்திருக்கிறார், சிலுவையில் எப்படி வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து நான் இப்பொழுது எப்படி வெற்றி சிறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்கும் போதுதான் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில், இந்த உலகம் பாருங்க என்ன தோல்வியை பிறப்பிக்கக்கூடிய உலகம், இது பொல்லாப்பை பிறப்பிக்கக்கூடிய உலகம், நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய உலகம், எவனை இழுத்து கீழே தள்ளிவிடலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் நான் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர் எப்படி வெற்றியாய் இந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் நான் செய்யும் காரியங்கள், என் குடும்பம், நம்முடைய சபை, நம்முடைய சமுதாயம், நம்முடைய தேசம், நம்முடைய நாடு எப்படி ஒரு வெற்றி உள்ள ஒரு நாடாக, செழிப்பான நாடாக இருக்க வேண்டும் என்பதற்கு உண்டான சத்தியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷன்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். உலகத்தில் இருக்க சொல்லுகிற தத்துவத்தினால வெற்றி வந்துடாது. நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும், பாசிட்டிவா நினைக்கும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதை காட்டிலும் மேன்மையான சத்தியம், அந்த பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு பாசிட்டிவான விளைவுகளை கொடுக்க வேண்டுமானால் சத்திய வசனம் ஒன்றுதான் அந்த பாசிட்டிவான, அந்த நன்மையான விளைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கும். எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த காலைவேளையில் நமக்கு தேவன் உண்டு பண்ண விரும்புகிற வெற்றியை நான் அடைய முதல் நான் அறிந்து கொள்ள வேண்டியது அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார். பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் மேல் உங்கள் கவனத்தை வைக்கும்படி நான் விரும்புகிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, அந்த முதல் பகுதியை வைத்து நான் சில காரியங்களை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நமக்கு விரோதமாய் இருந்த என்ன குற்றச்சாட்டுகள், நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்துனா என்ன, நமக்கு விரோதமாய் இருந்த குற்றச்சாட்டுகள், நம்முடைய வாழ்க்கை குறைவுள்ள ஒரு வாழ்க்கை, எல்லாரிடத்திலும் குறை இருக்கிறது, என்னிடத்துல குறையே இல்லை, என்கிட்ட ஒரு பிழை இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை தேவனை தவிர. யோவான் சொல்லுகிறார், 1 யோவான்ல சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவர் எப்படி சொல்லுகிறார், என்னில் பாவம் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுவான், ஆனால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தவறில்லாத குற்றமில்லாத மனிதன் ஒருவனும் இல்லை.
அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? அவனுக்கு நல்லா தெரியுது நம்ம குற்றம் உள்ளவர்கள் என்பது அவன் அறிந்திருக்கிறதினாலே அவன் என்ன பண்றானா, நம்முடைய குற்றங்களை கொண்டு போய் தேவனுக்கு முன்பதாக, நீதி உள்ள தேவனுக்கு முன்பதாக நம்மை குற்றவாளியாய் நிற்க வைத்து, நீர் நீதி உள்ள தேவன், நீர் நீதியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும். அந்த நீதியான தீர்ப்பு என்ன? இவன் செய்த தப்புக்கு இவன் தண்டிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்கள். நம்மேல் எழுதப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? நம்மேல் எழுதப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்மை தண்டிக்கக்கூடிய ஒரு ரீதியில் உண்டாகிறது. பாருங்க, நம்ம பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு எழுதணும்னா அது எழுதிட்டே இருக்கலாம், புக்கு கணக்கா இருக்கும். இன்னைக்கு எப்படி டிவியில சீரியல் போயிட்டே இருக்கு பாருங்க, 1000 கணக்கு, 1000 வாரம், 1500 வாரம் போயிட்டு இருக்கு, அவன் முடிக்கவே தெரியல. அப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம குறித்து நம்முடைய குற்றச்சாட்டுகள் எழுதணும்னா அது போகும். அது நிறுத்தப்படணும்னா என்ன அழிக்கணும்? நான் காலியானாதான் அது நிறுத்தப்படும். அப்போ அந்த குற்றச்சாட்டை ஆண்டவர் என்ன பண்றாராம்? குலைத்து போடுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்மேல் இருந்த குற்றச்சாட்டுகள், நம்மேல் இருந்த பிழைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை நம்மை விட்டு அதை குலைத்து போடுகிறார். He is destroying it. He is cancelling all of the charge sheet that was against us. அப்படி என்னதான் குற்றச்சாட்டு நம்ம மேல இருந்துச்சு கொஞ்சம் பார்த்தா தான் நமக்கு அது விளங்கும். பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், அதுல சொல்லியிருக்கிற ஒரு சில வசனங்களை எடுத்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களில சில வசனங்களை காண்பித்து சில குற்றச்சாட்டுகள், நம்மேல் இருந்த குற்றச்சாட்டுகள் என்ன, இதுல எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்? அந்த கையெழுத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாரா? கொலைத்து போட்டிருக்கிறார். He has destroyed it. Destroyed, கொலைத்து போட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்ட குணங்கள், இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில இன்ஆக்டிவ் பண்றாரு. எல்லாரும் போன் வச்சிருக்கிறோம். ஒரு மாசம் பில் கட்டலன்னா என்ன பண்ணுவான்? என்னங்க பண்ணுவான்? எல்லாரும் ரொம்ப கரெக்டா பில் கட்டுறவங்களா? சரி, பில் கட்டல என்ன பண்ணுவான்? வார்னிங் கொடுப்பான். வார்னிங் கொடுத்து 2 மாசம் 3 மாசம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டா போனை வச்சுக்கலாம், இன்கமிங் வராது, அவுட் கோயிங், சும்மா கையில போனை வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. அதுதான் இங்க சொல்றாரு. கொலைத்து போட்டாருன்னா என்ன பண்றாருன்னா, அப்படிப்பட்ட குணங்கள், செயல்பாடுகளை இன்ஆக்டிவ் ஆக்கிடுறாரு. செயல்பட விடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் சிலுவையில் நமக்காக செய்த காரியங்கள் என்ன பண்ணுதுன்னா கொலைத்து போடுது. பாருங்க, அதுல எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் சில காரியங்களை காட்டுவாங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் நடந்தபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இருந்தது போலவும் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 2ஆம் வசனத்துல முதல் பகுதியை தான் நான் முக்கியப்படுதான். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளை. அப்படின்னா என்ன குற்றச்சாட்டு? இங்க முதல் குற்றச்சாட்டை காட்டுறாரு. என்ன குற்றச்சாட்டு? நம்ம மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இல்ல, கீழ்ப்படியாம இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒன்னும் வருது. அது ஏன் வருது அப்படின்னு, அந்த கீழ்ப்படியாம ஏன் வருது அப்படின்னா, முக்காலத்தில இந்த உலக வழக்கத்தின்படி, நல்ல கவனிங்கள், உலக வழக்கத்துக்கும் தேவ வழக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உலக வழக்கத்துக்கும் தேவ வழக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. God's system is different, world system is different. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 19ஆம் வசனத்துல அதுல எப்படி சொல்றாரு? நாம இந்த உலகத்துக்குரியவர்களா இருந்தாலும் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணிருக்காரா? நம்மள தமக்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நாம் இந்த உலகத்துக்குரியவர்களா இருக்கிறோம், ஆனா இந்த உலகத்துக்குரியவர்களா இருக்கிற நம்மள அவருக்குரியவர்கள் என்று தெரிந்து கொண்டதினாலே, இப்போ நாம் அவருக்குரியவர்களா இருக்கிறதினாலே இந்த உலகம் என்ன பண்ணுமா? நம்மள பகைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்கள். சபை என்று வரும்போது, சபைனா நீங்களும் நானும் தான். சர்ச்னா பீப்புள் who are called out, அழைக்கப்பட்ட ஜனங்கள். எங்கிருந்து அழைக்கப்படுகிறோம்? உலகத்தில் இருக்கிற நம்மளை தேவன் உலகத்திலிருந்து அழைத்து தம்முடைய மகனாய் தம்முடைய மகளாய் இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். இந்த விளக்கத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எதை அவர் குலைத்திருக்கிறாரு, எதை நம்ம வாழ்க்கையில அதை டிஸ்ட்ராய் பண்ண விரும்புறான்றது தெரியலனா வெற்றி அடைய முடியாது. இப்ப இங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் நம்மளை உலகத்திலிருந்து வேறுபிரித்திருக்கிறார்.
உலக வழக்கத்தின்படி நாம் வாழ வேண்டியதில்லை. ஆனா இன்னைக்கு சபையில பாருங்க என்ன இருக்குன்னா, உலக வழக்கத்தின்படி செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். என்ன சொல்றோம்? உலகத்துக்குரியவங்களா இருந்தாதான் நம்மளை அவங்க பகைக்க மாட்டாங்க. நம்ம உலகத்துக்குரியவங்களா இல்லைன்னா அவங்களோட நம்ம பழக முடியாது, அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது உலக வழக்கத்துக்கும் தேவ வழக்கத்துக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறது. உலக வழக்கம் என்ன பண்ணும்னா கீழ்ப்படியாமையை கொண்டு வரும், எல்லா விதமான துர்க்குணமான செயலை கொண்டு வரும், எல்லா விதமான கெட்ட செயல்பாடு நமக்குள் கொண்டு வந்து வெற்றி அடைய விடாது. வெற்றியை நாம் இழந்து போக வைக்கக்கூடியது தான் இந்த உலக வழக்கமா இருக்கும். உலகம் என்ன ஜெயிக்க வைக்க போகிறது இல்ல. இந்த உலகத்துல எனக்குள் இருக்கிறவதான் என்ன வெற்றி சிறக்க பண்ணுகிறவரா இருக்கு. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க உலகம் தான் நமக்கு வெற்றி கொடுக்குது. கிடையாதுங்க. உலகம் தோல்வியை பிறப்பிக்கும், உலகம் நஷ்டத்தை பிறப்பிக்கும். ஆனா அந்த நஷ்டத்தையும் தோல்வியும் இழப்பையும் பிறப்பிக்கக்கூடிய உலகத்தில் நான் வெற்றி சிறக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம், இயேசு கிறிஸ்து என் மேல இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் அவர் குலைத்து போட்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்து வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நான் உலக வழக்கத்தின்படி வாழ்கிறவன் அல்ல, தேவ வழக்கத்தின்படி வாழக்கூடியவனாய் மாறுகிறேன். ரொம்ப முக்கியமான அனுபவம் இது. இங்க சர்ச்சைக்குள்ள உட்காரும்போது தேவ வழக்கத்துக்கு ஏது மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியே போகும்போது எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். சர்ச்சைக்கு வரும்போது நம்மளை போல என்ன பரிசுத்தவான்களை பார்க்கவே முடியாது. வெளியே உலகத்தை சவால்களை சந்திக்கும் போது, எதிர்ப்புகளை சந்திக்கும் போது, பகைக்கிறவர்கள் நம் நடுவே எழும்பி நின்று செயல்படும் போது அன்பு காட்டுகிறோமா? அவர்கள் மேல் கிறிஸ்துவின் சுவாபத்தை காட்டுகிறோமா? இதெல்லாம் என்ன காட்டும்னா, நான் உலகத்தில் இருந்தாலும் உலக வழக்கத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைக்கல, தேவனுடைய அமைப்பின்படி என் வாழ்க்கையை அமைக்கிறேன். தேவ அமைப்பு எப்படி அமைக்கப்படுகிறது? தேவ அமைப்பு தேவ வார்த்தையினால் தான் அமைக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையை நான் தேவ விரும்பும்படி, உலக அமைப்பின்படி அல்லாமல் தேவ அமைப்பின்படி நான் என்னை அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் வசனத்தின்படி தான் என்னை அமைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில எதெல்லாம் நான் அமைத்துக் கொள்ளணுமோ அதை நான் அமைத்துக் கொள்ளணும். வசனத்துக்கு புறம்பாய் இருக்கக்கூடிய எதையும் நான் விட்டுவிட வேண்டியது கண்டிப்பா விட்டுவிடணும். காம்ப்ரமைஸே கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில there is no compromising. பிசாசு காம்ப்ரமைஸ் பண்றவன். கடவுள் பேசின வார்த்தையை எடுத்து உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவான், ஒத்து போலாம் அப்படின்ற மாதிரி காட்டுவான். தேவன் ஆதாமிடத்தில் பேசின வார்த்தை எடுத்து ஏவாளிடத்தில் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணுகிறான் பிசாசு. நல்லா கவனிங்கள். உலகத்தோடு ஒத்துப்போகிற வாழ்க்கை வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உலகத்தில் நாம் தனித்து வித்தியாசமாய் மேன்மையாய் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு ரொம்ப பிடித்தது, ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசுவதற்கு முன்பதாக வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவன்கிட்ட பேசியிருக்கிறாங்க. கல்தேர் தேசத்தில் அவன் இருந்தபோது உண்மையான தேவன் யெகோவா தேவன் அவனிடத்தில் பேசுவதற்கு முன்பதாக அவன் ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடியவனாய் இருந்தான், தேவன் அறியாதவனாய் இருந்தான். என்றைக்கு ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தாரோ, நீங்க பாருங்க ஆதியாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல வீட்டில் போய் வாசிங்க, உதாரணம் சொல்லுகிறேன். என்றைக்கு ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தாரோ அன்றைக்கு அவனுடைய வழிகள் வித்தியாசமா இருக்கு, அவனுடைய செயல்கள் வித்தியாசமா இருக்கு, அவனுடைய விசுவாசம் வித்தியாசமா இருக்கிறது. ஆண்டவர் பேசின உடனே அவனுக்குள்ள என்ன விசுவாசம் வந்துச்சு தெரியுமா? தேவன் ஆரம்பிக்கக்கூடிய விசுவாசம் அவனுக்குள் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. தேவ வசனத்தின் மேல் வரக்கூடிய விசுவாசம் அவனுக்குள் வந்துருச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலக வழக்கத்தின்படி போனா உலகம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும், நாளைக்கு டிக்ரீஸ் ஆகும். தங்க ரேட்டு மாதிரி தான். தங்கம் இன்னைக்கு விலை அதிகமாக இருக்கும், நாளைக்கு தங்கம் குறைஞ்சிரும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி என் வாழ்க்கை அமைப்பனா ஒருபோது நான் சிறுகி போகாமல் மேலும் நாளுக்கு நாள் என்னை நாள்தோறும் கட்டி எழுப்புகிற தேவ வசனத்தினால் என்னை ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருப்பார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியுள்ள மனுஷன் அவனை ஒப்புடுகிறான். அவன் எதிர் மேல் கட்டுகிறான்? கண்மலையின் மேல் அவன் வீட்டை கட்டுகிறான். நல்லா கவனிங்கள். இந்த உலகத்தில் நான் என் வாழ்க்கையை கண்மலையின் மேல் கட்டணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் என் வீடு, என்னுடைய வாழ்க்கை என்னும் வீடு, ஒவ்வொரு செங்கலும் எதனால இருக்கணும்னா தேவ வார்த்தையின் வழக்கத்தின்படி கட்டப்படணும். இது இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவானா இதெல்லாம் குற்றச்சாட்டா கொண்டு வருவான்.
இதான் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்து. இவங்க உலக வழக்கமா இருக்காங்க, இவங்களை நீங்க எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இந்த குற்றச்சாட்டை பிசாசு கொண்டு வருவான். ஆண்டவர் சொல்ற, அதை நான் குலைத்து போடுறேன். ஏன் குலைத்து போடுறேன்னா, என் பிள்ளை என் வசனத்தை கேட்ட உடனே அவங்க அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிற அழைப்புக்கு ஏதுவாய் நான் வாழ்ந்து காட்டணுன்ற அந்த ஆர்வத்தையும் வாஞ்சையும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு உண்டு பண்ணுகிறார். கலாத்தியர் 5 முதல் வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்களை கர்த்தர் விடுவித்த அந்த சுவாதீன நிலையிலேயே நிலை கொண்டு இருங்கள். மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, உங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போய் அதுல உங்களை நுழைச்சிக்காதீங்க. அதுல நீங்க அடிமையா இருக்கணும்ன்றது ஆண்டுடைய விருப்பம் அல்ல. உலக வழக்கம் என்ன? உங்களை அடிமைப்படுத்தி வைக்கும். பிசாசுடைய எண்ணம் என்ன? நீங்கள் அடிமையா இருக்கணும் என்பது பிசாசுடைய எண்ணம். ஆனா தேவனுடைய விருப்பம் என்ன? சுதந்திரமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், செய்யும் காரியங்கள் வாய்க்கணும். நான் ஒரு வேலை செய்யறேன், ஒரு வியாபாரம் செய்யறேன், ஒருத்தரை போய் பார்க்கிறேன், ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அது காரியம் கை கூடி வரணும் என்பது தேவ விருப்பம். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்கு? நான் போறேன்ப்பா, ஆனா ஆகட்டும். சிலர்லாம் போகும்போதே சொல்லுவாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. ஜாபுக்கு போவான், இன்டர்வியூக்கு சொல்லிட்டு போவான், வீட்டில் பார்க்கலாம் இது கிடைக்குதா கிடைக்கலையான்னு. போவான், வீட்டிலே உட்காந்துறதுக்கு பதிலாக இப்போ கிடைக்காது சொல்றது முன்னாடி முடிவு பண்ணியாச்சு. அப்படி இல்லை. நமக்கு என்ன விருப்பம் வரும்னா வெற்றியா இருக்கணும் வாழ்வுல. பாருங்க, ரெண்டு மிக முக்கியமான காரியம் நடக்கும். உங்களுக்கு வெற்றி வர்றதுனால தேவன் அந்த வெற்றியில மகிமைப்படுற, அந்த வெற்றியின் மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்படின்னா நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நீர் மகிமை அடையும்படி எனக்கு வெற்றியை தாரும் என்று கேட்டா கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா நம்மளை வெற்றியா வாழ வைப்பார். ஏன் சிலுவையில் அவர் அறியப்படணும்? ஏன் சிலுவையில மறிக்கணுங்க? நம்ம இருக்கிற மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே. அவர் மேலேருந்து ஏதாவது பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே. வானத்திலேருந்து, வானம் என் சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படின்றாரு. காலை வச்சு 2 எட்டு விட்டுருந்தாருன்னா உலகம் உருண்டு போய் சரியாயிருமே. ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஏன் அதை பண்ணாமல் ஏன் அவர் வரணும்? ஏன் நம்ம மேலே இருந்த அந்த குற்றச்சாட்டுகளை கையெழுத்து அவர் குலைத்து போடணும்? ஏன் இதெல்லாம் செய்யணும்? ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு வழி, ஒரு முறையை வைத்திருக்க. அந்த முறையின்படி நான் போனாதான், அந்த முறையின்படி என் வாழ்க்கையை அமைத்து கொண்டால்தான் ஆசீர்வாதமும் பெருக்கமும் எனக்கு வரும். பாருங்க, சபைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தேவ வழக்கத்தில் இருக்கிறது போலதான் இருக்கும். சபையை விட்டு வெளியே போன உடனே எனக்கு என்ன தெரியணும்னா, நான் எங்க போறேனோ அங்க நான் ஒரு சபையா இருக்கிறேன். I am the church wherever I am. நடமாடும் சபையா நான் இருக்கிறேன். I am a moving church. நான் எங்க போனாலும் நான் ஒரு சபையா இருக்கிறேன். எப்படி சபைனா என்ன? you are called out. People who are called out is church. சபை என்று சொல்லும்போது வெளியே அழைக்கப்பட்டவர்கள், மற்றவங்களை போல வாழ்றது இல்லை. ஆபிரகாம் பாருங்க, தேவனுடைய வார்த்தை வந்த உடனே எல்லாருக்கும் முன்பதாக வித்தியாசமா வாழ்ந்து காட்ட ஆரம்பிச்சான். அதனாலதான் ஆண்டவர் அவனை சீமான் ஆக்கினார். அவன் செய்யறதெல்லாம் வாய்த்தது. அவன் ஆசீர்வாதமா இருந்த காரணம் தேவனுடைய வழக்கத்துக்கு ஏதுவா நம்முடைய வாழ்க்கையை அமைப்போனா அதுதான் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய வெற்றிக்கு ஆரம்பப்படியா இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை எதுனால அமைத்துக் கொள்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வசனத்தை கேட்டுட்டு மற்ற 6 நாள் நம்ம இஷ்டத்தின்படி வாழணும்னா வசனம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்றது உங்களுக்கும் எனக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது இந்த வசனம், இந்த வார்த்தை என்னை கட்டணும், என்னை உருவாக்கணும், இது எனக்குள்ள பவர்ஃபுல்லா செயல்படணும். இல்லைன்னா பிசாசு இந்த குற்றச்சாட்டை கொண்டு நமக்கு விரோதமாய் நம்மை குற்றப்படுத்தி தேவன் விரும்பும் வெற்றியை நீங்களும் நானும் அடைய முடியாதபடி பண்ணிடுவான். பாருங்க 3வது வசனத்துல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கின் பிள்ளைகளாய் இருந்தோ. முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்றான்? உலக வழக்கத்தின்படி இருக்கிறாங்க அப்படின்றான். 2வது குற்றச்சாட்டு என்ன சொல்றான்னா, இவங்க எப்பவுமே தங்க மாம்சமும் மனம் விரும்பினதை பத்தி தான் செய்வாங்க, அதுல மாற்றமே இருக்காது. பிசாசு கொண்டு வர குற்றச்சாட்டு நல்லா கவனிங்கள். நான் சொல்லுகிற குற்றச்சாட்டுல நம்ம வாழ்க்கையில் நடக்காத ஒண்ணு இல்லை, நடக்கக்கூடிய ஒண்ணுதான். இந்த குற்றச்சாட்டெல்லாம் பிசாசு கொண்டு வரும்போது தேவன் அதை எல்லாத்தையும் அதை குலைத்து போட்டார். Yes, destroyed it அப்படின்றத இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டாதான் அவர் எப்படி நமக்கு வெற்றியை அடையும்படி வழியை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த வழியில் நடக்க நம்ம அர்ப்பணிப்போம்.
இங்க சொல்றாரு பாருங்க, மாம்சத்தின்படி மனம் விரும்பினபடி நடக்கக்கூடியவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? கோபாக்கினையின் பிள்ளையா இருக்கிறான். தண்டனையை அனுபவிக்கக்கூடிய பிள்ளை. தண்டனை அனுபவிக்கக்கூடியவன் எப்படி வெற்றி அனுபவிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றான், அந்த குற்றச்சாட்டையும் நான் நீக்கிறேன்றாரு. நல்லா கவனிங்கள், அந்த குற்றச்சாட்டையும் நான் உன்னை விட்டு நீக்கிறேன். ஏன்னா அதையும் நான் குலைத்து போட்டிருக்கிறேன். I have destroyed that charge sheet against you. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மாம்சம் மனம் எல்லாருக்குமே இருக்கு, அது உண்மைதான் இருக்கு. மாம்சம் மனம் இருக்கு, அது கூட ஆண்டவர் ஆவியையும் வைத்திருக்கிறார். அந்த ஆவி தேவனுடைய ஆவியோடு தொடர்புள்ளதான் இருக்கும்போது என்ன ஆகும்னா, தேவ வசனம் நம்முடைய ஆவியை நிரப்பும் போது அந்த ஆவி என்ன செய்யும்னா, அந்த ஆவி பலனடைய வசனம் எப்படி இருக்கு? மாம்சம் பலவீனமா தான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த ஆவி பலனடைய உலக வழக்கத்தின்படி அல்ல, தேவ வழக்கத்தின்படி, தேவ வசனத்தினால் என் ஆவி பலனடைய எனக்குள்ள என்ன ஆகுதுன்னா, மாம்சம் மனமும் விரும்பினது போல செயல்பட்டனா இப்போ வசனம் விரும்புகிறது போல நான் செயல்படக்கூடியவனாய் மாறுகிறேன். அதான் ஆசீர்வாதம். எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வரோன்றது முக்கியம் இல்லை, எத்தனை வருஷத்துல வசனத்தின் போல நான் வாழ்றேன்றது தான் ரொம்ப விஷயமான காரியம். புதுசா வந்த விசுவாசிகளா இருக்கலாம், தப்புன்னு வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சில 10 வருஷமா விசுவாசியா இருப்பாங்க, வரவங்கள எட்டி எட்டி பார்ப்பாங்க எல்லாரையும். என்னடா இது, நம்ம வந்த மாதிரியே இருக்கிறோம், வரவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வசனம் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கை வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை மாறணும், ஆசீர்வாதத்துக்கு குறையே இருக்காது. நல்ல கவனிங்கள், உலக வழக்கத்தின்படி வாழாமல் தேவ வழக்கத்தின்படி தேவ வசனத்தின்படி நாம் வாழ நம்ம அர்ப்பணிப்போனா, பவுல் சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 2:20 சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சிலுவையில் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன், இனி ஜீவிப்பது கிறிஸ்துவே. சொல்றதுலாம் நல்லா இருக்கு, செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். நல்லா கவனிங்கள். ஆனா ஆண்டவர் சொல்ற, அதை செயல்படுத்துறதுக்கு நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன், நான் உனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்கிறேன். ஏன்னா அது எல்லாத்தையும் நான் குலைத்து போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை ஆண்டவர் என்ன பண்றாரா? He has destroyed it. நல்லா கவனிங்கள். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டிருக்கிறேன். I am been crucified with Christ, nevertheless I live. நான் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா பவுல் சொல்றார், 1 கொரிந்தியர் 10:27 அது சொல்ல என்ன சொல்றேன்னா, பிரசங்கம் பண்ற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, இந்த மாம்சமும் மனமும் விரும்புகிறது போல நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஆவிக்குரிய நன்மைகள், ஆவியின் மனுஷன், நமக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன் அதை விளங்கி கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறாது. இதுதான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட பேச சொன்னார். நான் உட்காந்து தியானித்த போது இதுதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். நிறைய பேருக்கு தெரியல, ஆண்டவர் இதெல்லாம் குலைத்து போட்டிருக்கிறார், இதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் டிஸ்ட்ராய் பண்ணது நம்ம வாழ்க்கையில் உயிர் கொண்டு இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. சில காரியங்களை தொடர்ந்து உங்களுக்கு சில வசனங்கள் மூலமா காட்ட விரும்புகிறேன். பாருங்க, இங்க பவுல் சொல்றார், பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் என்ன பண்ணுகிறேன்? கீழ்ப்படுத்துகிறேன். I bring it under subjection. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என்ன கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். நான் இப்படியே தோத்துக்கிட்டு இருப்பது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, எனக்கு ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கார் வாழ்க்கையில. என் குடும்பத்துக்கு ஆண்டவர் நோக்கம் வச்சிருக்கிறார், என் வேலையில எனக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறார், எனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். அந்த மேன்மை என்ன? நான் தோப்பது அவருக்கு பிரியம் அல்ல, நான் ஜெயிப்பதே அவருக்கு பிரியமா இருக்கிறது. ஆமென். பக்கத்துல அவங்க பார்த்து கேளுங்க, நம்ம ஜெயிக்கணுமா தோக்கணுமா? என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்றாங்களா? என்ன ஏதாவது நடக்கிறது இது அப்படிப்பட்ட இடம் கிடையாது. இந்த இடத்துல என்ன நடக்கணும்னு நாம் கேட்கிற வசனத்தின் மூலமாய் தீர்மானிக்கக்கூடிய இடம். உலகத்துல போய் நின்றுக்கிட்டு ஏதாவது நடக்கட்டும், இப்படி நடந்தாலும் சேர்த்தான், அப்படி நடந்தாலும் சேர்த்தான், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலில் வசனம் எதை எடுத்துக்கொள்ள போகிறோம், நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும், எதை விட்டுறணும்,
எதை கை கொள்ளணும் எதை கை கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடிய இடம், நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம், டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரும். அது தெரியுமா உங்களுக்கு? சில நினைக்கிறாங்க வெறும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டுட்டு வாங்கிட்டு போயிடுறோம். இல்லை, every time when you come into the presence of God, God is making you to make a decision. ஒவ்வொரு முறையும் நாம் இந்த தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளாய் கூடி வரும்போது ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது என்ன பண்ண விரும்புகிறார்னா, நம்மளை ஒரு தீர்மானம் எடுக்க வைக்கிறார். ஆண்டவர் சாய்ஸஸை நமக்கு முன்னாடி வச்சுட்டார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வசனம் எப்படி இருக்குன்னா, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், எது வேணும் நீ தெரிந்து கொள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பதாக சத்திய வசனத்தின் மூலம் என்ன வைக்கிறார்னா, வெற்றி தோல்வி வச்சிருக்கிற, எதை நீ எடுக்க போகிறாய்? எத்தனை பேர் சொல்றீங்க வெற்றி எடுக்க போகிறேன் நான்? இயேசு வெற்றி சிறந்துட்டாரு. நமக்குள்ள வெற்றி சிறக்கத்தான் பெரிய போராட்டமாவே இருக்கு. அந்த வெற்றியை நாம் அடையதான் இன்னைக்கு நாங்களும் போராடி சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன விருப்பம்? பிரசங்கம் பண்ற எங்களுக்கு என்ன விருப்பம்? இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற ஒருத்தருக்குறம் தோக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய விருப்பம். நான் பிரசங்கம் பண்றேனே, பிரசங்கம் பண்ணும் எனக்கு என்ன எண்ணம், எனக்கு என்ன வாஞ்ச, எனக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார் ஆண்டவர். அதை என்னோட இந்த வசனத்தை பேசும்போது எனக்குள்ள நிரப்பிட்டார். இப்போ என்ன நிரப்பிதான் இதை உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார். இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கும் போது எனக்கு என்ன விருப்பம்னா, இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்குறம் தோக்கக்கூடாது. அது தோக்குறது தேவனுக்கு அவமானம், தோக்குறது பிசாசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். பிசாசு எப்பவுமே நமக்கு விரோதமா குற்றச்சாட்டை கொண்டு வருகிறவன். அது தப்பு, இது தப்பு, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்றத தான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில செய்யலாம். பாருங்க, கீழ்ப்படுத்துறேன். ஐ ஹாவ் அ சப்ஜெக்ட் டு ரன் மை லைஃப். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கு ஒரு பர்பஸை கடவுள் வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்றோம், உங்களுக்கு ஒரு நோக்கமோ, உங்களுக்கு ஒரு பர்பஸை வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர், நாளைக்கு போறேன் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜோம் பண்ணிங்க நீங்களும். எதுக்கு? என்ன நடக்க போதோ தெரியாம இருக்கிறதுக்கு, நாங்கள் தெரிஞ்சு ஜோம் பண்ணிக்கிறதுக்கா? ஜோம் பண்ண வைக்கிறவங்களையும் பயப்பட வைக்கிறது இது பயங்கரமான தந்திரங்க, கொஞ்சம் நெஞ்சமான தந்திரம் இல்லை. பிரதர் ஜோம் பண்ணிங்க பிரதர், இப்படி ஆயிடும், என்ன ஆக போதோ தெரியல பிரதர். ஜோம் பண்றவங்களுக்கும் அந்த பயத்தை கொடுத்துட்டு நாங்கள் என்ன ஜோம் பண்ணுவோம்? ஆண்டவரே ஏதோ ஆக போதும் ஆண்டவரே, அந்த எதுவும் ஆயிடாதபடி பார்த்துக்கோ ஆண்டவரே. அப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதான் போச்சுடா, என் நோக்கத்தை நான் புரிஞ்சிருக்கேன், என் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருக்கிறேன். இந்த மாம்சமும் மனமும் விரும்புகிறபடி நான் வாழ முடியாது. என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து எனக்குள் இருக்கிறது. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட உடனே இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் என்ன பண்றேன்னா, ஆண்டவரே இப்போ என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்த வசனத்துக்கு நேராய். ரோமர் 1:29 என்ன 32 வசனம் வரைக்கும் இன்னும் சில குற்றச்சாட்டுகளை பிசாசு, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்று தான். வீட்டுக்கு போய் வாசிங்க, நேரம் இல்லை. அதில் 30 வசனத்தில் பாருங்க சொல்றாங்க, அது சில காரியங்கள் 30 வசனத்தில் இருக்கக்கூடிய என்னதுன்னா சில காரியங்கள் புறம் சொல்றதா. 30 வசனம் வாசிங்க. புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு செய்கிறவர்களுமாய் போதும். அப்புறம் உடன்படிக்கை உடைக்கிறவர் மீறுகிறவருமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனா, எல்லாமே இருக்கும். யார்ட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த குற்றச்சாட்டுலாம் இல்லைன்னு யார்ட்டையுமே சொல்ல முடியாது. அதில் பாருங்க, புறம் கூறுகிறவர்கள், அது கண்டிப்பா எல்லாட்டையும் இருக்கும். ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு ஃபுல்லா தெரியலனாகிறோம், தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ட்டு? இவருக்கே தெரியாது என்ன ஆச்சுன்ட்டு. ஆனா இவர் சொல்லுவார் அங்க இன்னொருத்தருக்கு, அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணாங்களாம் இருக்கக்கூடாது. நம்ம நோ பில்டிங் அப். வசனத்தை பில்ட் பண்ணுங்க, அதை விட்டுறது, மற்றதெல்லாம் உட்காந்து பில்ட் பண்றது. சர்ச்சுக்கு 2 பேர் போனாங்களாம். நிறைய பேர் வந்தாங்க, அந்த 2 சகோதரர் இருக்காங்கன்னு வைங்களேன், சகோதரோ சகோதரிகளோ வச்சுக்குவோம். இப்போ அவங்க 2 பேர் உள்ள வந்தோடனே சபைக்குள்ள உட்காந்துட்டு இயேசுநாதரை பத்தி பேசுறதை காட்டிலும் இயேசுநாதருடைய பக்தரை பத்தி பேசுறது தான் ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருப்பாங்க. பாத்தியா என்ன மினுமினு மினுக்குது பாரு, இதுக்கு வந்த வாழ்வு பாரு. அப்படி சொல்றதுனால தான் நமக்கு வாழ்வு வர மாட்டேதுங்க. நல்லா புரிஞ்சு, அப்படி சொல்றதுனால நமக்கு வர மாட்டேது வாழ்வு.
ஆண்டவர் என்னையும் அப்படி மாற்றுவார். நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன். நானும் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படும். என் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை பெருகப்படுத்துவார். அந்த எண்ணம் நமக்கு வருது இல்லை? இந்த எல்லா துர்க்குணங்களும் நமக்குள்ள வந்துருது. 32ஆம் வசனம் பாருங்க. இப்படிப்பட்ட துர்க்குணம்லாம் இருக்கு. இது என்ன தீர்ப்புக்கு நேரம் நம்மளை கொண்டு போதான்? இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று அறிந்தும் அதை செய்யணும்னு விரும்புவாங்களா? அதான் அங்க போட்டு 32ஆம் வசனம். இப்படி செய்யறதுனால என்ன வரும்? கண்டிப்பா மரணம். மரணம் என்ன? பிரிவினை. தேவனுடைய நன்மையை அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு பிரிவு ஏற்படுகிறது. லிட்ரலாவே ஒரு மரணம் ஏற்பட்டா குடும்பத்து நபரை விட்டு அவர்கள் பிரிகிறார்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துர்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளில் நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை நடத்தி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய நன்மையிலிருந்து நாம் பிரிக்கப்படுவோம். நல்லா கவனிங்கள். தேவன் நீங்கள் நான் அவருடைய நன்மையை விட்டு பிரிக்கப்படணும், பிரிந்து இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பமே அல்ல. எதற்காக சபைக்கு வரோம்? எதற்காக உட்காந்து வசனத்தை கேட்குறோம்? கேட்குற வசனம் இந்த துர்க்குணத்தெல்லாம் என்னை நீக்கி தேவ வார்த்தைக்கு எதுவாக என் வாழ்க்கையை அமைத்து கொள்கிறேன். நல்லா கவனிங்கள். இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஸ்கேன் பண்ணுது. அப்படியே கையில் எலும்பு உடஞ்சிருச்சுன்னா நேச்சுரல் ஐக்கு தெரியாதுங்க. போய் என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்துனா கொஞ்சம் தெரியுது. எக்ஸ்ரே எடுத்து அதில் இன்னும் நல்லா தெரியும்னா என்ன பண்ணுறாங்க? ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணோடனே கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருது. நம்ம கையில் வேதாமம் இருக்கலாம், நம்ம ஆண்டோடைய சபைக்கு வரலாம், இங்கே வந்து உட்காந்து எல்லாம் கேட்கலாம். ஆனால் நம்மளை பார்க்குற தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தெரியும் என்பது அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும். அந்த அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே நீர் குலைத்தது என் வாழ்க்கையில் உயிர் கொள்ளாதபடிக்கு அதை நான் நிர்மூலப்படுத்துகிறேன், பலன் தாரும், கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளிருந்து அந்த உணர்வை உண்டு பண்ணும். என் மாம்சமோ என்னுடைய மனம் விரும்புகிறபடி நான் செயல்படக்கூடாது. நல்லா கவனிங்கள். அது பிரிவினை உண்டாக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். என்ன 3ஆம் அதிகாரத்தில் பல சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு வர்றார். சபைகளை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்படி சபைகளை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் சில குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்ப என்னையும் உங்களையும் குறித்து சாட்சி சொல்லணும்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்லுவார் சில குறைகள் இல்லை, பல லட்சக்கணக்கான குறை இருக்குன்னு தான் சொல்லுவார். குறைகள் இருக்கு, குறைகள் இல்லாமல் இல்லை, நம்ம குறைவுள்ளவர் தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரா? அந்த குறைவெல்லாம் எடுத்து அந்த குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு? குலைத்து போடுகிறார். ஏன்னா நான் இன்னும் அந்த குற்றச்சாட்டிலேயே நான் வாழக்கூடாது என்பதுக்காக. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யாருமே சரியானவங்க கிடையாது. நம்ம எல்லாரிடத்தையும் தவறுகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசின உடனே அந்த தவறுலேயே நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அதான் வசனத்தின் மூலமாய் நமக்கு உண்டாகிற மாற்றங்கள். கோவப்படுறவங்களா இருக்கலாம், எரிச்சல் படுறவங்களா இருக்கலாம், புறம் கூறுகிறவர்களா இருக்கலாம், பொருளாசைக்காரங்களா இருக்கலாம். அதெல்லாம் எல்லாமே அங்கே தான் சொல்லியிருக்கு. என்னமோ நான் சொல்றேன்னு நினைச்ச கூடாது. வசனத்தில் என்ன இருக்கோ அதுதான் சொல்றேன். மனுஷனை வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய எல்லாத்தையும் ஆண்டவர் அங்கே பதிச்சு வச்சிருக்கிறார். அப்ப இதுல இருந்தெல்லாம் நான் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவ வசனத்துக்கு எதுவா என் வாழ்க்கையை அமைத்து நான் நடக்கும்போது குடும்பத்தில் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், கண்டதை பேசி வீட்டுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வரக்கூடியவங்களா இருப்போம். பாருங்க, ஒரு வீட்டில் என்ன ஆச்சா, இப்படி கடந்த நாட்கள் நான் சொன்னேன், அதை மறுபடியும் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மா சொல்லுதான், இந்த மனுஷனுக்கு கொலாவை கூட ஒழுங்காக மூடத்தை, இவருக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, இவருக்கெல்லாம் ஒரு மனைவி பிள்ளைங்க, ஒன்றும் தெரியல இந்த மனுஷனுக்கு அப்படின்னா. அதை கேட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. பாவம், என்ன பண்ணுறது, அவர் போயிட்டார். அவர் போனவர் இந்த அம்மா திட்டிக்கிட்டே கொலாவை மூடுது. இந்த மனுஷனுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, இந்த மனுஷனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி பிள்ளை, இதெல்லாம் அப்படின்னு அந்த பேசிக்கிட்டே மூடினதில் அந்த கொலை மூடுறது வந்து அந்த த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொட்டுது. இப்போ அந்த ஐயாவை தான் கூப்பிடணும். ஐயா, அவர் வராரு. அவர் வந்து சொல்றாரு, உன்னை கல்யாணம் பண்ணது எத்தனை கொலாவை மாத்துறது, உனக்கு கொலாவை மாத்தியே நான் என் கையில் அந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்றாரு. இது வந்து என்ன வராது, வெற்றி வராது, பிழை தான் வரும். மனவன் கணவனை குறை சொல்றது, கணவன் மனைவியை குறை சொல்றது, பிள்ளைகள் பெற்றோரை குறை சொல்றது, குறை சொல்றது, புறங்கூறுறது, அதெல்லாமே இதெல்லாம் என்ன பண்ணணும்னா பிசாசு நமக்கு விரோதமாக எழுப்புகிற சார்ஜ் ஷீட், அந்த குற்றச்சாட்டு அப்படியே உறுதியாக்கப்படக்கூடிய ஒன்றாய் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ற, அது எல்லாத்தையும் நான் குலைத்திருக்கிறேன். I have destroyed that.
இன்னைக்கு போய் வீட்டுக்கு போய் நல்ல கையை பிடிச்சி கணவனும் மனைவியும் சந்தோஷமா 2 வார்த்தை பேசுங்க. ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். என்ன நம்முடைய வாழ்க்கையில் என்ன தோல்வி இருந்தாலும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுப்பாருன்னு சொல்லி ஒருமனப்பட்டு நீங்கள் இன்னைக்கு கேட்குற சத்தியத்தின்படி உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்கன்னா கண்டிப்பாக மாறுதல் வரும். இன்னொரு குற்றச்சாட்டை கொண்டு வரான் பிசாசு. பாருங்க என்ன குற்றச்சாட்டுனா, நியாயப்பிரமாணத்தை இவரால் நிறைவேற்ற முடியவில்லை. யாரால தான் முடியுங்க? யாராலையுமே முடியாது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. இன்னைக்கு நிறைய துர்ச்செய்திகள் உபதேசங்கள்லாம் வந்துருச்சு இந்த பிரமாணத்தை குறித்து. பிரமாணமே தேவையில்லை என்று பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், பிரமாணமே தேவையில்லைன்னா பிரமாணத்தை ஏன் தேவன் கொடுத்தார்? வேண்டாத எதுக்கு தேவன் கொடுக்க வேண்டும்? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தார்? நியாய பிரமாணத்தை எதுக்கு கொடுக்கிறார்னா, மோசேயின் கையில 10 கட்டளைகளை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார்? கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் அன்பு கூறுவாயாக என்று ஏன் அதை கொடுத்தார்னா, இந்த நியாய பிரமாணத்தின் மூலமாய் ஒரு மனுஷனும் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று தப்பித்துக் கொள்ளவே முடியாது, சொல்லி தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நல்லா கவனிங்கள். நியாய பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொலை இருந்துச்சு. காயின் ஆபேலை கொலை செஞ்சான். ஆனா அதுக்கு பிறகுதான், பல வருஷங்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை மோசேயுடைய கையில் கொடுக்கிறாரு. எதுக்கு கொடுக்கிறாருன்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை பார்க்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் எதை காட்டுதுன்னா, பாவத்தை நமக்கு தெளிவா காட்டுது. எது செய்யக்கூடாது, எது செய்யணும். இப்ப செய்யக்கூடாது நான் செஞ்சேன், நான் கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவன் என்பது இந்த நியாயப்பிரமாணம் காட்டுது. பாருங்க, இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவரும் இந்த பூலோகத்தில் நிறைவேற்ற முடியல. மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் பார்த்தீங்கன்னா 400 வருஷம் இடைவெளி இருந்துச்சான். ஏன் அந்த 400 வருஷம் இடைவெளின்னு சொன்னா, ஒவ்வொரு மனுஷனும் என்ன உணர்வுக்கு வரணும்னா, நான் இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இரட்சகர் ஒருவர் வேண்டும் என்பதை அவர்கள் நம்பின போது மெஸ்ஸையாவை இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் தேவன். நல்லா கவனிங்கள். இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கொண்டு வருவான் பிசாசு. உன்னால ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற முடியல, பெருசா போயிட்ட சர்ச்சைக்கு கையை வைத்து ஆராதிக்கிறேன், நீலாம் அந்த சர்ச்சைக்கு தகுதியா வர்றதுக்கு, அப்படி இப்படின்னு பிசாசு பேசுவான். உடனே ஆமா சாமி நம்ம ஆட்டணும்னா, தலையை ஆட்டணும்னா இந்த வாரத்தோட குட் பை காட்டிடுவான் சர்ச்சைக்கு பிசாசு. அப்படி சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, ஏனால நிறைவேற்ற முடியாது, ஆனா எனக்காக நிறைவேற்றின ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை சொல்லணும். இயேசுநாதர் பாருங்க, இந்த பூலோகத்துக்கு வந்து எப்படி அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த குற்றச்சாட்டை நம்ம விட்டு நீக்கினாரு. வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் எதிர்பார்த்ததோ அது எத்தனையும் நிறைவேற்றக்கூடியவராய் அவர் வாழ்ந்து காட்டினார். நியாயப்பிரமாணத்துக்கு எதுவாய் அந்த அக்கார்டிங் டு தி லா he was living, he lived. நியாயப்பிரமாணத்துக்கு ஏதுவாய் அவர் வாழ்ந்து காட்டினார். நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றினார். அதுதான் இயேசுநாதர் சொல்றாரு, நான் இதை அழிக்கும்படி வரல, இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி வந்தேன். எப்படி நிறைவேற்றும்படி வந்தார்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீயின் கண்ணியின் வயிற்றில் பிறந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டவராய் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, இப்ப பாருங்க 14ஆம் வசனத்துக்கு போவோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு போவோம். கொலோசியர் 2:14. அங்க என்ன சொல்றாரு? நமக்கு எதிராகவும் கட்டளையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, நல்ல கவனிங்கள், எதை மனுஷனால செய்ய முடியலையோ அதை செய்து முடிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல, கரெக்ட் தான், நிறைவேற்ற முடியல, அதை நிறைவேற்றக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்று இந்த உலகத்துக்கு முழுவதுக்கும் காண்பித்து, அதை என்ன பண்றாரா? நிறைவேற்றி அதை கொண்டு போய் சிலுவையில ஆணி அடித்து. அப்படின்னா என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் உன்னால பிரமாணத்தின்படி வாழ முடியாம இருந்துச்சு, ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா பிரமாணங்களையும் நீங்களும் நானும் நிறைவேற்ற முடியும். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மாலே நீ சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் உம்முடைய பலத்தினால் நாங்கள் நிறைவேற்ற முடியும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. முடியாததை அவர் செய்து, அவர் நம் மூலமாய் அதை செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவராய் கிரியை செய்கிறார். இப்ப அந்த குற்றச்சாட்டியை நீக்கிறார், எடுத்து ஆணி அடிக்கிறார், சிலுவையின் மேல் ஆணி அடிக்கிறார். நல்லா கவனிங்கள். இந்த இடத்தை விட்டு போகும்போது எந்த குற்றச்சாட்டோட நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, எந்த குற்ற உணர்வோடு நம்ம இந்த இடத்தை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை.
நாம் இந்த இடத்தை விட்டு போகும்போது என்ன உணர்வோட போனோம்னா, என்ன சூழல் நடந்தாலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்க. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி என்னோட சேர்ந்து சொல்லி, என்ன எனக்கு விரோதமாய் நடந்தாலும், என்ன எனக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலும், அவைகள் நடுவில் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நான் செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இங்க காட்டுறாரு. நமக்கு என்ன பண்ணாராம்? நமக்கு விரோதமாக இருந்த குற்றச்சாட்டுகளை குலைத்து போடுகிறார். எந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் இருந்தோமோ, எந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்ற முடியாமல் இருந்தோமோ, அவரே வாழ்ந்து காட்டி நிறைவேற்றி அதை சிலுவையில் ஆணி அடைத்து நம்முடைய சார்பாய் அதை குலைத்து போட்டு அவர் மூலமாய் தேவ வசனங்களை, வார்த்தைகளை நாம் நிறைவாய் வாழ்ந்து காட்ட முடியும் என்று காட்டுகிறார். பாருங்க 15ஆம் வசனம். என்னெல்லாம் பண்ணார், என்னெல்லாம் செய்தார் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்றதுக்கு தான் இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். இதை நமக்கு தெரியாம வெற்றி தார ஆண்டவர்னு கேட்டா எப்படி வெற்றி வரும்? இதை அறிந்தாதான் நமக்கு வெற்றி வரும். அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க 15ஆம் வசனம். அது என்ன சொல்றாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். என்ன பண்றாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டார். அப்படின்னா he strips, அப்படின்னா he disarms, he is taking back. அவர் மறுபடியும் அதை எடுக்கிறார். பாருங்க, இந்த உலகம் பொல்லாப்பால நிறைந்திருந்துச்சு. இந்த உலகத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஒழுங்கீனமான இருந்த உலகத்தை ஆண்டவர் என்ன பண்றார்? ஒழுங்குபடுத்துறார். ஒழுங்குபடுத்தி எல்லா தேவையானதை படைத்து முடித்த பிறகு கடைசி ஆண்டவர் என்ன படைத்தார்? மனுஷனை படைத்தார். மனுஷனை அவர் யாருடைய சாயல் படைத்தார்? தேவனுடைய சாயல் படைத்தார். தேவனுடைய சாயல் படைத்த மனுஷன் கையில தான் என்ன கொடுத்தார்? ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன அவர் என்ன பண்றாரு? அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் கையில கொடுக்கிறார். போய் எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள், கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள், பழுகி பெருகு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நல்லா பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் அமைத்து ஏற்படுத்தி நிறைவாக்கி மனுஷனை உண்டாக்கி மனுஷனை கொண்டு போய் விட்டு மனுஷன் கிட்ட என்ன சொல்றார்? கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள் என்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் யார்கிட்ட கொடுத்தார்? ஆண்டவர் ஆதாம் கையில் கொடுத்தார். நல்லா கவனிங்கள். இப்பதான் இதுலதான் ஒரு விஷயம் காட்ட விரும்புறேன். அவன் கையில கொடுத்த அதிகாரம், வல்லமை என்னைக்கு பிசாசு கையில போச்சோ அன்னைக்கே இந்த உலகம் அந்த அமைப்பை இழந்து விட்டது. அந்த ஒழுங்கினம் மறுபடியும் மனிதர்களுக்குள் வர ஆரம்பித்தது. உலக வழக்கம் வர ஆரம்பித்தது. தேவ வழக்கம் போய்விட்டது. தேவனோடு பேசுகிற அனுபவம் போய்விட்டது. தேவனுக்காக வீறு கொண்டு காரியங்களை செய்கிற அனுபவங்கள் குறைந்து விட்டது. ஏனென்று சொன்னால் பொல்லாப்பும் தீமையும் அசுத்தமும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. பிசாசு கையில் அதிகாரம் போன உடனே நல்லது நடக்காதுங்க, எல்லாம் தீமையாக நடக்கும். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் தான் ரொம்ப விஷயம் அதுல தான் இருக்கு. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலுமுள்ள இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப யார்கிட்ட பேசுறான்றதுக்கு நம்ம கவனிக்கணும். பிசாசு யார்கிட்ட பேசுறான்? ஏசுநாட்ட பேசுறான். ஏசுநாட்ட பேசும்போது சொல்றான், எல்லா அதிகாரமும் எல்லா மகிமையும் எல்லா வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்கள், கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் யார் கையில கொடுத்தாரோ அவன் கையில இருந்து பிசாசு என்ன பண்ணிருக்கிறான்? புடுங்கி இருக்கிறான். கை மாத்தப்பட்டது. அதிகாரம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கை மாத்தப்பட்டது. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா விளங்கி கொள்ளலாம். சிலலாம் சொல்லுவாங்க, வெளியோகத்தில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காலத்துல இந்த வீடு என்னதுதான், இப்போ அது பல கோடி. அது பல கோடினாலும் நமக்கு அது கோடியில ₹1 கூட நமக்கு சேராது. அதுதான் பிசாசு பண்ணான். என்ன பண்ணா? கை மாத்துறான். கை மாத்தி திருடி பாருங்க, ஏமாத்தி வஞ்சித்து ஆதாம் ஏவாளை வஞ்சித்து தேவன் கொடுத்த அதிகாரத்தை தன்னுடைய கையில் அதை அவன் எடுத்துக்கொள்கிறான். அதனால தான் இங்க பிசாசு சொல்றான். என்ன சொல்றான்னா, அதிகாரமும் மகிமையும் வல்லமை எனக்கு கொடுக்கப்படும், எனக்கு யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன்றான். யார்கிட்ட வந்து சொல்றான்? இயேசுநாதத்தை வந்து சொல்றான். பாருங்க, ரோமர் 4:6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, நீங்க எதுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ அதுக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப பாருங்க, பிசாசுக்கு ஆதாம் எதுக்கு கீழ்ப்படிஞ்சா? பிசாசு அவனை வஞ்சித்த போது அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து
பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவனாய் மாறிவிட்டான். இப்ப பிசாசுக்கு அடிமையானதினாலே வாழ்க்கை கெட்டு போனது, சந்தோஷம் போய்விட்டது, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, செழிப்பில்லை, உயர்வில்லை, விடுதலை இல்லை. நல்லா கவனிங்க, அடிமைகள் ஆக்கலாம் பிசாசு. நம்மள அதிகாரத்தை எடுத்து வல்லமை எடுத்து அவன் நம்மளை அடிமையாக்குகிறான். இப்ப பேங்க்ல போய் லோன் வாங்குறீங்க, என்ன நீதிமொழியில் ரொம்ப அழகா சொல்லியிருக்குல்ல, கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ பேங்க்குக்கு போறீங்க, பேங்க்ல லோன் வாங்குறீங்கன்னா பேங்க்ல உங்களை என்னன்னு கூப்பிடுறான்? அடிமைன்னு நான் கூப்பிடுறான். அடிமை அப்படின்னு நான் கூப்பிடுறான். அவனை கூப்பிடுறான் என் கஸ்டமர், இவங்க இஸ் மை கிளையண்ட், இஸ் ஆர் பார்ட்டி, எங்களுடைய ஆள் தான் அவரு. நீங்க போய் வாங்குற லோன் வாங்குற பேங்க்ல ஒரு வேலை இப்படி போட்டோன்னு வச்சுங்க, கடன் இப்ப நான் கொடுக்குறேன், நீ இன்னிலிருந்து எனக்கு அடிமை அப்படின்னா போய் வாங்குவீங்களா? அது எப்படி நான் உனக்கு அடிமை? அதான் பேங்க்ல ஒரு வேர்டு போட்டிருக்கோம், மாலான்ட்டு ஒரு வேர்டு. அது அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு கொண்டாட்டம், நாளைக்கு உனக்கு திண்டாட்டம். பணம் வரும்போது கையில் என்ன இருக்கும்? கொண்டாட்டம். பணத்தை திரும்பியும் செலுத்தும் போது என்ன ஆயிடும்? திண்டாட்டம் ஆயிடும். பிசாசு அதுதான் பண்றான். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்றான்? போட்டு அவங்கள அப்படியே அடிமையாக்கி பார்க்கிறான். பாருங்க, ஆதாம் இந்த பாவத்தின் மூலமா, பாவத்தின் விளைவினாலே அவன் தேவன் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் இழந்து போனான். ஆண்டவர் பார்க்கிறாரு. 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, லூக்காஸ் 4:7 பார்த்தீங்கன்னா, பிசாசு சொல்றான், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ள, எல்லாம் உமக்கு தந்துடுறேன், எல்லாம் ஐ வில் கிவ் யூ. இயேசுநாதர் அங்கே நெகோஷியேட் பண்ணல, பார்கெயின் பண்ணல, ஒண்ணுமே பேசல, அமைதியா இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ அவன் கையில போயிருச்சு, இதை எப்படி வாங்கணுன்றது அவருக்கு தெரியும். நல்லா கவனிங்கள், எந்த பாவத்தின் விளைவினாலே ஆதாம் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் சாத்தான் கையில் கொடுத்தானோ, சாத்தான் இப்போ அந்த அதிகாரத்தையும் வல்லமையுடையவனா இருக்கிறானே, அதை இப்ப எப்படி ஆண்டவர் மறுபடியும் வாங்குறாரு தெரியுமா? கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாய் கொடுத்து மறுபடியும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு கையில் எடுத்து. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இதை நம்பினாதான் வாழ்க்கை வெற்றி அடையும். இல்லைன்னா உங்க வாழ்க்கை இன்னும் எது அடியில் இருக்கும்னா, பிசாசனுடைய அதிகாரத்திலையும் பிசாசனுடைய வல்லமையின் கீழே தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருளின் ராஜ்யத்தில் ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவளுக்கு என்ன வெளிச்சம் தெரியலனா, உண்மைதான் ஆதாமின் மூலமாய் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் வல்லமை பிசாசு திருடி கொண்டான். ஆனால் இயேசு என்றைக்கு கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்றைக்கு கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாய் என்னுடைய பாவத்துக்காக கொடுத்தாரோ, அன்றைக்கே இயேசு மறுபடியும் அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தன்னுடைய கையில் எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் மாறினார். நல்லா கவனிங்கள், இப்ப இருக்கிற சவால் என்னன்னா, இப்ப நமக்கு இருக்கிற சவால் என்னன்னா, நான் எந்த அதிகாரத்துக்கும் எந்த வல்லமையின் கீழே இருக்கிறேன்? அதான் ரொம்ப முக்கியமானது. இயேசுவிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, இயேசுவிடத்தில் வல்லமை இருக்கிறது. ஆனா பிசாசினிடத்தில் இருக்கிறது அதிகாரம் வல்லமையும் இருக்கிறது போல வேஷம் காட்டி கொண்டு இருக்கிறான். ஆனால் இயேசுவிடத்தில் முழு அதிகாரமும் முழு வல்லமையும் இருக்கிறது. நியாயமாய் தண்டிக்கப்பட வேண்டிய நமக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு தம்மையை ஜீவ பலியை ஒப்பு கொடுத்து நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு கிரயம் செலுத்த வேண்டிய எல்லாவற்றுக்கும் கிரயம் செலுத்தி இப்போ அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் உரியவராய் அவர் இருக்கிறார். அது எப்படின்னா, கோலியாத்து பாருங்க, கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்துச்சு. தாவீது என்ன பண்றான்? அவனை வீழ்த்தி, கோலியாத்தை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தை எடுத்து என்ன பண்றானா, அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி தலையை ஒரு கையிலையும் அவனுடைய பட்டயத்தை இன்னொரு கையிலையும் பிடிச்சிருக்கிறான். அது எதை காட்டுதுன்னா, 2 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க, 2 தேசம் யுத்தம் பண்ணுதுன்னா, ஜெயிக்கிற எந்த தேசம் எந்த ராஜா ஜெயிக்கிறானோ அவன் செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன தெரியுமா? போய் தோத்த ராஜாவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கேப்சர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வெப்பன்ஸை டிசார்ம் பண்ணிட்டோம்னா அந்த ஃபோர்ஸுக்கு என்ன இருக்காது? வல்லமை. அவங்களால ஒண்ணுமே செய்ய, அவங்களுடைய அதிகாரமும் வல்லமையும் உரிக்கப்பட்டது. இங்க 15ஆம் வசனம் தான் சொல்றார், ஆண்டவர் வந்து சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரங்களையும் உரித்து கொண்டு. இயேசுநாதர் போய் அங்க வந்து அவன்கிட்ட பிச்சை கேட்டுட்டு இல்லை, எப்பா இத்தனை வருஷம் என் பிள்ளைங்களை தலைமுறையா உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய வல்லமைக்குள்ள வச்சிருந்த, தயவுசெய்து இறக்கம் பார்த்து விட்டுருப்பா அப்படிலாம் கெஞ்சலாம் செய்யல, பார்கென்லாம் பண்ணல. அவருக்கு வழி தெரியும் எப்படி இந்த பிசாசின் கையிலிருந்து அதிகாரத்தை எடுக்க முடியும் என்பது அவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு நாம் அறிந்திருந்தால் நாமும் ஜெயிக்க முடியும். எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. அவர் எப்படி வழியில எந்த வழியில போய் ஜெயித்தாரோ அதே வழியில தான் நம்மளையும் ஜெயிக்க வைப்பாரு.
பிசாசு கிட்ட போய் நம்ம பார்கெயின் பண்ண வேண்டியதில்லை, நெகோஷியேட் பண்ண வேண்டியதில்லை. பாருங்க, லூக்காஸ் 10:18-19, பிசாசு மின்னலை போல கீழே விழ கண்டேன். பிசாசு துரத்துகிற அதிகாரம் வல்லமைகளை தேவன் விசுவாசிகளுக்கு கொடுத்து கடைசியா சொல்றார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்றார். 19ஆம் வசனத்தின் முடிவில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தாதுன்னா, இப்ப பிசாசுக்கு என்ன இல்லை, என் மேல அதிகாரம் கொள்ள, என் மேல அவன் ஆதிக்கம் பண்ண பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. என் மேல ஆதிக்கம் செய்ய, என் மேல் அதிகாரம் கொள்ளக்கூடிய ஒரே தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்து என்னுடைய ஆண்டவராய், என்னுடைய இரட்சகராய், என்னுடைய இயேசுவாய் இருக்கிற அவருக்கு மாத்திரம்தான் முழு உரிமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க கண்டிப்பா இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த வசனத்தை 22ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, எல்லா அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரா. நல்லா கவனிங்களா? அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புறேன், இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரம், வரப்போகிற அதிகாரம், எந்த அதிகாரமானாலும் எப்போ வந்தாலும் எப்போ இருந்தாலும் சரி, அது எப்பொழுதுமே என் ஆண்டவருடைய காலின் கீழே தான் இருக்கும். எத்தனை பேர் நினைச்சு சந்தோஷப்படுகிறீர்கள்? அல்லேலூயா. எப்பொழுதுமே அவருடைய காலின் கீழே. ஏசாயா 66:1 சொல்லி இருக்குல்ல, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எபேசியர் 1:3 பாத்தீங்கன்னா, உன்னதங்களில் அவரோடு வீட்டிருக்கும்படி நம்மளை கிறிஸ்துவோடு அமர பண்ணுகிறார். நம்மை கிறிஸ்துவோடு அமர பண்ணும் போது எப்படி அவருடைய பாதத்துக்கு கீழ் இருக்கிறதோ எல்லாமே, அவரோடு, அவருடைய அதிகாரத்துக்கு கீழ், அவருடைய வல்லமைக்குள் நான் மறுபடியும் ஏங்கி செயல்படும் போது என் பிரச்சனை, என் போராட்டம், என் துன்பங்கள், என் தேவை, என் கடன் பிரச்சனை, இவைகள் எல்லாம் என் காலின் கீழ் ஆண்டவர் ஆளும்படி என்னை மாற்றுவார். ரோமர் 16:20 சொல்லி இருக்கிறது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழ் என்ன பண்ணுவாரு? ஏன் அமைதி ஆயிட்டீங்க? பயம் வந்துருச்சா? ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் வெறும் காலில் மிதிக்கணுமா, செருப்பு போட்டு மிதிக்கணுமா, ஷூ போட்டு மிதிக்கணும்? நான் சொன்னேன், எப்படியாவது மிதிச்சு தொலைங்க அவனை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்ற, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின், எத்தனை பேர் சொல்றீங்க, என் காலின் கீழே ஆண்டவர் நசுக்கி போடுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம வெக்டரின் டீம்ல இருக்கிறோமா, நெகோஷியேட்டிங் டீம்ல இருக்கிறோமா? அதை நம்ம தான் முடிவு பண்ணணும். வெக்டரின் டீம்ல இருந்தா தைரியமா நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே எனக்காக நீர் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையில் ஆணி அடைத்து ஆண்டவரை வல்லமையும் அதிகாரத்தையும் மறுபடியும் எனக்கு நீர் ஆண்டவரை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர். இதன் அடிப்படையில் நான் வாழ, இதுதான் ஆண்டவர் நமக்கு செஞ்சாரு. இதுதாங்க நமக்கு ஆண்டவர் செஞ்சிருக்காரு. எப்படி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தாரு? சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க வரும். எப்படி வெற்றி சிறந்தாரு? சோதிக்கப்படும் போது அந்த சோதனைக்கு தன்னை அவர் உட்படுத்தவில்லை. நல்ல கவனிங்கள், சோதனை வராத மனுஷன் யாருமே கிடையாது. சோதனை வரதா அது பாவம் கிடையாது. சோதனைக்கு உங்களை நீங்க உட்படுத்தும் போதுதான் அது பாவமாய் மாறுகிறது. சோதனை வராத மனுஷன் யார் இருக்கிறாங்க? மிக அழகாக வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற எந்த சோதனையும் உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. சோதனை எல்லாருக்குமே வரும், நம்ம எல்லாருக்கும் சோதனை வரும். ஆனா அந்த சோதனைக்கு உட்படுத்தி அந்த சோதனையை செயல்படுத்தும் போதுதான் அது பாவமாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறுகிறது. இயேசுநாதரும் சோதிக்கப்பட்டார். லூக்காஸ் 4ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம் எல்லாருக்கும் தெரியும். இயேசுநாதரும் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்படும் போதெல்லாம் எப்படி அந்த சோதனையை ஜெயித்தார்? எப்படி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார்? எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் எப்படி வெற்றி சிறந்தார்னா, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதேன்னு சொல்றாரு. 3 முறை அவர் என்ன சொல்றாரு? எழுதி இருக்கிறதே. சொல்லுவோமா எல்லாரும்? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. என்ன எழுதி இருக்கிறது? இன்னைக்கு நான் கேட்கிறேன், எனக்கு வர சோதனை நான் எப்படி மேற்கொள்ள போறேன்? நான் சொல்லணும், பிசாசு என்கிட்ட சொல்லும் போது வேதத்தில் எழுதி இருக்கிறது, கர்த்தர் என்னுடைய எல்லா குற்றச்சாட்டையும் குலைத்திருக்கிறார், சிலுவையின் மேல் ஆணி அடைத்திருக்கிறார், அதிகாரங்களை வல்லமையை மறுபடியும் அவர் எடுத்திருக்கிறார், இதெல்லாம் எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்குமானால் கண்டிப்பா நான் ஜெயிப்பாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அதை? ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையும் கிறிஸ்து இயேசுவின் வெற்றியினால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பட்டிருக்குது? ஆமா, சொல்றதே நல்லா சொல்லணும், ஒரு மாதிரி தொலை தொலைன்னு சொல்லக்கூடாது. ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. we are established. அந்த வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை தான் பிரசங்கிக்கிறோம், எழுதப்பட்ட வார்த்தையை தான் கேட்கிறோம். மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தையில என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றாரு.
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படி அவனை மேற்கொள்கிறார்களாம்? அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும். 3 காரியம் ரொம்ப முக்கியம். ரத்தம், என்ன, வசனம், சாட்சி. இது 3மே முக்கியம். எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக பரிகாரம் செலுத்தி இருக்கிறது. ஆண்டவருடைய ரத்தம் என்னை கழுவி. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இயேசுடைய ரத்தம் என்னை கழுவி இருக்குன்னு சொல்லுவோம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசுடைய ரத்தம் என்ன பண்ணிருக்குது? என்ன எல்லா பாவங்களையும் எனக்கு கழுவி இருக்கிறது, கழுவி கொண்டு இருக்கிறது, என்னை சுத்திகரிக்கிறது. அப்ப எப்படி நான் மேற்கொள்ள முடியும்? எப்படி நான் ஜெயிக்க முடியும்? அப்படி ரத்தத்தினால ஜெயிக்கிறேன். அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எப்படி எனக்கு தெரிகிறது? தேவ வசனம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தமும் வசனமும் என் வாழ்க்கையில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும்னா, இந்த வசனத்தின்படியே என்ன சோதனை வந்தாலும், என்ன துன்பங்கள் என்னை சூழ வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் பிசாசு கொண்டு வந்தாலும், அது அத்தனையும் ஜெயம் கொள்ளக்கூடியவனாய், மேற்கொள்ளக்கூடியவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். பாருங்க, அடுத்த காரியம் அதை சொல்லியிருக்கிறது நான் வேகமாய் காட்டுகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, எப்படி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார்னா, மனிதனுக்காக மரித்தார். டையிங் ஃபார் மேன். மனுஷனுக்காக மரித்ததினாலே. அங்க நீங்க 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா எபேசியர்ல அங்க என்ன சொல்லிருக்குன்னா, மரணத்துக்கு அதிபதியான சத்ருவாகிய பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அவர் ஜெயித்தார் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிங்கள். மரணத்துக்கு அதிபதியாயிருந்தவன் சத்ரு, பிசாசு, சாத்தான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றார்? அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தம்முடைய ஜீவனை அவர் மறுபடியும் நமக்காக கொடுக்கும் போதுதான் எதை பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறானோ அதை தம்முடைய ஜீவன் மூலமாய் மறுபடியும் எடுத்துக்கொள்ளக்கூடியவராய் மாறுகிறார். இப்பொழுது மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னை ஆளுகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை ஆளும் போது எனக்கு என்ன இருக்காதுன்னா, மரண பயமே இருக்காது. இன்னைக்கு என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், சில இதை நினைச்சே சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. சாவை குறித்து நான் நினைக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாள் நான் சந்தோஷமா இருக்கலாம். நேற்று போன வாரத்தில் ஒருத்தரோட பேசியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, பாஸ்டர் என்ன நடந்துடுமோ தெரியல, என்ன ஆக போதோ தெரியல, எனக்கு நான் உயிரோடு இருப்பேனா செத்துருவேனா தெரியாது. அப்படி நான் சொன்னேன், உங்க கூட பேசினா எனக்கே பயம் வந்துடுது, நீங்க அமைதியா இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். என்ன அப்படிதான் பண்றது. அவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ ஐயோ, மரணத்தின் விளிம்பில் இருந்து அவங்க பேசுகிறது போல பேசுவாங்க. நல்லா கவனிங்க, மரண பயம்லாம் எனக்கு கிடையாது. பவுல் சொல்றார், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சொல்ல முடியுமாங்க சாவு எனக்கு ஆதாயம்? எவன் சொல்லுவான்? சாவு ஆதாயமா? எப்படி சாவு வந்து death? How can death be a gain, a profit to you? How can you say? எப்படி சொல்ல முடியும்? ஆனா இங்க பவுல் சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்ல முடிகிறது? அதுக்கு காரணம் பவுல் தெரிந்து கொண்டிருந்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? இங்க நான் உயிரோட இருந்தாலும் இயேசு என் கூட தான் இருக்கிறாரு, இங்க நான் கண்ணை மூடினாலும் நான் இயேசுவோட போய் வாழ போகிறேன்றது தான் அவருக்கு தெரியும். இந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா மரண பயமே நமக்கு வராது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். ஆண்டவரே, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேட்டும். உம்முடைய வசனம், கோலும் தடியும், வசனமும் பிரசனமும், தேவ வசனமும் பரிசுத்தாவியனுடைய பிரசனமும், பரிசுத்தாவியான வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். வசனம் ஞாபகம் வந்த உடனே தேவன் என்னை ஆளுகிறாருங்கிற எண்ணம் வரும். தேவன் ஆளுகிறார் என்ற எண்ணம் வந்த உடனே மரண பயம்லாம் எனக்கு இருக்காது. எந்த குற்றச்சாட்டும் என்னை எந்த ரீதியிலும் என்னை வேதனைப்படுத்தவே முடியாது. பாருங்க, தொடர்ந்து அங்க சொல்லியிருக்கிற யோவான் 12ஆம் அதிகாரம் 31 33 பிரபஞ்சத்தின் அதிகாரியை என்ன பண்றாரா? துரத்தி விடுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் துரத்திட்டாரு. இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் துரத்தாம வச்சிருந்தேன்னா அது அவருக்கு அவர் மேல குறை இல்லை, என் மேலதான் குறை. அது நல்ல கவனிங்கள். அவனை துரத்துறதுக்கு உண்டான இன்னொரு வழி என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு இது தெரியாது, நான் சொல்லித்தரேன், கத்துக்குங்க. பிசாச நம்ம தேவன் துரத்தி இருக்கிறாரு, துரத்தினதின்படி அவன் துரத்தப்பட்டவனா இருக்கணும். 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்துல, நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்னிடத்தில் நான் சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு துரத்துறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, இயேசு என் வாழ்க்கையில உயர்த்திட்டே இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா துரத்தப்பட்டுட்டே இருப்பான் என் வாழ்க்கையில. அவரை உயர்த்தது தானே பிரச்சனை. எச்சிக்கு வந்தா பாடுங்க, கையை உயர்த்துங்க, ஆராதிங்க, வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்கன்னு சொல்லி சொல்லி சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. ஜபம் நடத்துறவங்க ஜபத்தை நிறுத்திட்டாங்கன்னா என்ன இங்க ஜபமா இல்லை ஃபியூனல் சர்வீஸான்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அமைதியா இருக்கும்.
பின் டிராப் சைலன்ஸா இருக்கும். பிசாசை துரத்துறதுக்கு, பிரபஞ்சத்தின் அதிபதியை துரத்துறதுக்கு நான் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய இயேசுவை உயர்த்தி கொண்டே இருக்கணும். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆயுள் முழுவதும், ஆயுசு நாட்கள் முழுவதும் உம்மையே உயர்த்தி கொண்டு இருப்பேன். ஹல்லேலூயா. இதை பண்ணி பாருங்க, பிசாசு ஓடுறானாலேன்னு பாருங்க. உங்க வாயில உயர்த்ததுன்னா என்னங்க, இயேசு 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 இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏசப்பா நீங்க இல்லாம ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரியவர் நீர், எவ்வளோ நல்லவர் நீர், எவ்வளோ ஆண்டவர் என்னை நடத்துறீர், எவ்வளோ இரக்கமா இருக்கிறீர், எவ்வளோ என்னை தாங்குகிறீர், இயேசுவை இயேசுவன் இயேசுவை குறித்து சொல்ல சொல்ல பிசாசு பயப்படுற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரம்தான். அந்த நாமம் என் வாயில உயர்த்தப்பட்டிருக்கும்னா அந்த அளவுக்கு அவன் தோக்கப்படுவான். ஆமென். 1 யோவான் 3:8 அவன் சொல்லியிருக்க இன்னொரு காரியம், எப்படி கிறிஸ்து இயேசு சிலுவையில் ஜெயித்தார் அங்க பாருங்க சொல்லியிருக்கிறது. அவர் பாவத்துக்காக மரித்து, பாவத்தை அவர் 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 பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, through his resurrection, by manifesting his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் அறிவித்ததின் மூலமாய், தெரியப்படுத்தினதின் மூலமாய், மகிமைப்படுத்தினதின் மூலமாய் என்ன பண்றாரு, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். இயேசு வெற்றி சிறந்தாருன்னு நம்ம இன்னைக்கு எப்படிங்க சொல்ல முடியுது? இயேசு என் பாவத்தை எடுத்தார், அவர் எனக்காக தண்டிக்கப்பட்டார், சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்தார், இன்னைக்கு அவர் வெற்றி சிறந்தார். நான் எப்படி சொல்றேன்னா, 3ஆம் நாளில் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்த அடையாளத்தை காண்பித்ததினாலே தான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சிலுவை தோல்வி நடம் அல்ல, சிலுவை ஒரு வெற்றி நடமாய் என்னுடைய வாழ்க்கைக்கு அமைகிறது. பாருங்க, ரோமர் 6:9 அவர் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்து அவர் நீதிக்கென்று பிழைத்திருக்கிறார். இனி அவர் என்ன பண்ண வேண்டியதில்லை, மரிக்க வேண்டியதில்லை. நல்லா கவனிங்கள், எப்படி வெற்றி சிறந்தார்? பாவத்துக்காக எதற்காக தம் ஜீவனை கொடுத்தாரோ அதற்காக ஜீவனை கொடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பரிகாரத்தை செலுத்தி முடித்து விட்டு மறுபடியும் திருப்பி அதுக்காக அவர் மரிக்க வேண்டியதில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் மரித்திருக்கக்கூடிய வெற்றியை செயல்படுத்தக்கூடிய ஆண்டவராய் அவர் மாறுகிறார். இன்னொன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15 திருப்புவோம். அதில் சில கோர்வையாய் அங்கே சொல்லியிருக்கிற சில வசனங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க நான் விரும்புகிறேன். 56ஆம் வசனம், 57ஆம் வசனம், 55, 56, 57 அங்கே சொல்லியிருக்க பாருங்க. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஏன்னா இந்த வசனம்லாம் சாவல தான் நம்ம வாசிக்கிறதை கேட்டிருப்போம். நம்ம இந்த உலகத்துல ஆகாம பிழைத்திருக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இதை நம்ம அறிந்திருக்கணும், இந்த கோர்வையை அறிஞ்சிருக்கணும். இங்க பாருங்க 56ஆம் வசனத்தை பாருங்க, அங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ மரணத்தை கொண்டு வருகிறது எதுங்க? பாவம் தான் மரணத்தை கொண்டு வருது. அப்போ பாவத்தை குறித்த விவரம், அதனுடைய அது பாவமா இல்லையான்றது எனக்கு கண்டிப்பா தெரியணும். சிலர்லாம் எல்லாத்துக்குமே பாவன்ற வார்த்தையை பயன்படுத்தும். ஒருத்தன் கீழே வந்துட்டான், ஐயோ ரொம்ப பாவம். ஒருத்தர் தோத்துட்டாருன்னா, ஐயோ நான் அப்படி தோப்பாரு, ரொம்ப ரொம்ப பாவம். அந்த பாவத்துக்கும் இங்க சொல்லப்படுற பாவத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். அந்த வித்தியாசம் தெரியலனா நம்ம ஜெயிக்க முடியாது. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தை கொண்டு வர்றது பாவம், பாவத்தை ஒரு மனுஷனுக்கு உணர்த்துகிறது நியாயப்பிரமாணம். அங்க பாருங்க, அதான் போட்டிருக்கு. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். பாவத்தை எது பலப்படுத்தி காட்டுது? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ செய்தது தப்பு, நீ இதை செஞ்சிருக்க கூடாது, இது பாவம் அப்படின்றத நல்ல ஸ்ட்ராங்கா பலமா எடுத்து காட்டுது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அதை முறிக்க, அதை ஜெயிக்க என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாரு. பாவத்தை முறிப்பதுக்காக பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செலுத்துறாரு. மரணம் பாவத்தின் ஆண்டு கொண்டிருக்கிறதே, அந்த மரணத்தை ஜெயிக்க என்ன பண்றாருன்னா, தாமே மரணம் அடைந்து மறுபடியும் அவர் அந்த மரணத்திலிருந்து வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்தவராய் அவர் இருக்கிறதினாலே இன்றைக்கு நம்மளையும் வெற்றி அடைய அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஒரு உதாரணம் சொன்னா இன்னும் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். ஏபிசிடி எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பாஸ்டர் கிண்டர் கார்டன் லெவலுக்கு கொண்டு வந்துட்டீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் ஏபிசிடி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 4 எழுத்து இல்லை, 26 எழுத்து தெரியணும். 26 எழுத்து தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு யாரும் கேட்குறாங்க, ஒரு வேர்டு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், ரெக்கன்சிலியேஷன், ரெசரக்ஷன் சொல்கிறாங்கன்னா உடனே நீங்கள் அதை ஸ்பெல் அவுட் பண்ண முடியும். அதுக்கு உண்டான வார்த்தையை கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி கரெக்டாக சொல்ல முடியும். அந்த சீக்வன்ஸ் நமக்கு தெரிலனா என்ன பண்ண முடியாது? சொல்லவே முடியாது, ஸ்பெல் பண்ண முடியாது.
சின்ன வயசுலேருந்து சில வசனங்கள்லாம் கேட்டு நமக்குள்ள டிஃபால்ட்டாக இருக்கலாம். என்ன வசனம்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், பாவத்தின் சம்பளம் மரணம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் அதனுடைய கோர்வை நமக்கு தெரியலனா, பாவத்தை எது வெளிப்படுத்துது? நியாயப்பிரமாணம் வெளிப்படுத்துது. நியாயப்பிரமாணம் அந்த பாவம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு காட்டுது. அந்த பாவம் மனுஷனுக்குள்ள மரணத்தை கொண்டு வருது. இதை எப்படி தேவன் தீர்த்து வைக்கிறார் என்பதை அறியலனா நான் பாவத்தின் மேல ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயித்த ஆண்டவருடைய ஜெயம் என்னுடைய வாழ்க்கையில் வராமல் போய்விடா. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்களும் நானும் ஜெயிக்க இயேசு கிறிஸ்து எல்லா வழியையும் கல்வாரி சிலுவை நமக்கு செய்திருக்காங்க. 57ஆம் வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், எல்லாரும் நாம் இணைந்து வாசிப்போமா இந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜெயிக்கிறவர் மாத்திரம் அல்ல, இங்க 57ஆம் வசனம் சொல்லுகிறது நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், அவர் ஜெயிக்கிறவர் மாத்திரம் இல்ல, நானும் ஜெயிக்கணும்ன்றதை விரும்புகிறவராக இருக்கிறார். அதான் அந்த 57ஆம் வசனம் சொல்லி பாருங்க. நமக்கு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு ஜெயம் கொடுப்பாரு, நாளைக்கு நமக்கு ஜெயம் கொடுப்பாரு, நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் எனக்கு ஜெயம் கொடுப்பாரு, ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா அவர் ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பாரு? நான் ஜெயிக்கணும்ன்றதுக்கு எனக்கு ஆதாரமாய் அஸ்திபாரமாய் இருப்பதே கிறிஸ்து இயேசுவா இருக்கிறதுனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கக்கூடிய, அப்படின்னா நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். நாம் ஜெயிப்பதுக்கு நாம் ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும், கிறிஸ்துவின் அடையாளத்தை காண்பித்து வாழ்கிறவர்களாக இருப்பேன். யூ நீட் டு know your identity with Christ. கிறிஸ்துவோடு உங்களுக்கு அடையாளம் இருக்கிறதை உணர்ந்து நீங்கள் வாழும்போது கண்டிப்பாய் அவர் ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்க எல்லா வழிகளையும் கர்த்தர் வைத்தார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4, 5, 6 அந்த 10 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் கிறிஸ்துவோடு சொல்லும் போது, அவருடைய மரணத்தோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம், அவருடைய அடக்கத்தோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம், அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்கிறோம், அவரோடு நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் என்கிற அடையாளத்தை நாம் அறிந்து வாழும் போது இந்த பொல்லாப்பான உலகத்தில் இயேசு இந்த பொல்லாத உலகத்தில் எப்படி கல்வாரி சிலுவையில் பிசாசை ஜெயித்தாரோ அதே போல அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எதிர்ப்பிலும் நீங்களும் நானும் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தோல்வியின் பக்கம் அல்ல ஜெயத்தின் பக்கம் இருக்கிறேன்னு சொல்றோம்? எழும்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில் நாம் கேட்ட இந்த சத்திய வசனங்கள் பரிபூரணமான நன்மையும் பரிபூரணமான விடுதலையும் நமக்கு கொடுக்கும். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளில் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் ஜெயிக்க வேண்டும், ஜெயமாய் வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அந்த ஜெயத்தை கெடுக்கிற பிசாசு அந்த ஜெயத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகளையும் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே எல்லா விதமான தீமையான காரியங்களை அவன் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இயேசு வெற்றி சிறந்தது போல எங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராய் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னை கேட்ட வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள இருந்து ஞாபகப்படுத்தி நீர் எதெல்லாம் குலைத்து போட்டீரோ, எதெல்லாம் சிலுவையில் ஆணி அடைத்தீரோ, எந்த அதிகாரத்தின் வல்லமையோ உரித்து ஆண்டவரே எங்களை மறுபடியும் உம்முடைய அதிகாரம் வல்லமையினால் நிரப்பினீரோ அப்படியே நாங்கள் நிரப்பப்பட்டு நீர் ஜெயித்தது போல நாங்களும் எங்கள் சூழ்நிலையில் ஜெயிக்க, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயித்து உமக்கு மகிமையும் உமக்கு கனத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இணையதளத்தின் மூலமாய் ஆண்டவருடைய செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கிற அந்த ஆசீர்வாதம் வரட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை ஜெயிக்கிறவனா நீர் மாற்றுகிறதுக்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம் இவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதத்தில் இருக்கிற ஆண்டவரை சகல தேவைகளையும் கிறிஸ்து இயேசு உம்முடைய வெற்றியின் வல்லமையினால் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பம், அவருடைய கையின் பிரயாசங்களை ஒரு விருத்தியை உண்டு பண்ணி ஆரோக்கியம் சுகம் பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்மாலே ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு நிறைவாயிருப்பார்களாக. எல்லா கன மகிமை துதி உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். God will give you victory.